ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேக்பத்தோட கண்டினியூட்டி தான். மேக்பத் என்ன பண்ணுறாரு, இது வந்து ஆக்ட் 3 சரிங்களா. ஆல்ரெடி ஆக்ட் 1 and 2 பார்த்துருக்கோம். ஆக்ட் 3லையும் ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் பார்த்தாச்சு நம்ம சரிங்களா. இப்போ வந்து நம்ம 3rd பேராகிராஃப் பார்க்குறோம். மேக்பத் இஸ் கம்பேர்ட் டு ப்ரூட்டஸ். மேக்பத் கம்பேர் பண்ணிக்கிறார் அவரு ப்ரூட்டஸாகவும், பேங்கு ஃபார் மார்க் ஆண்டனி அண்ட் டங்கன் ஃபார் ஜூலியஸ் சீசர் சரிங்களா. ஜூலியஸ் சீசர் வரும் இல்லைங்களா, அதில் அவர் கம்பேர் பண்ணிக்கிறார் அவங்க 3 பேரும் யார் யார் அப்படின்னு. மேக்பத் அரேஞ்சஸ் ஃபார் 3 murders டு டைரக்ட்லி கில் பேங்கு அண்ட் ஃபிளியான்ஸ் டு என்ஷூர் இஸ் சன்ஸ் அண்ட் நாட் பேங்குஸ் பிகம் ஃபியூச்சர். அதாவது அவர் சொல்றாரு இல்லையா, இவருக்கு வந்து அந்த 3 witches சொல்லும்போது பேங்குவோட சன் வந்து ஃபியூச்சர் கிங்காங்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அதனால அவர் ஒரு 3 மர்டருக்கு பிளான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பேங்கும் ஃபிளியான்ஸும் தான். லேடி மேக்பத் அண்ட் மேக்பத் ஸ்பீக் இன் பிரைவேட். மேக்பத் இஸ் அகெயின் plagued by a guilt we thought may have vanished. லேடி மேக்பத் அட்டம்ப்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் மேக்பத் ரிசால்வ். அவர் மேக்பத்துக்கும் லேடி மேக்பத்தும் பேசிக்கிறாங்க அதை பத்தி, அவங்களுக்குள்ள ஒரு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத பத்தியும், அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறது. The murders kill Banquo, but his son Fleance escapes with several wounds, near 20 gaping wounds. அதாவது பேங்கு இறந்துறாரு, அவங்க பையன் வந்து ஃபிளியான்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எப்படி எஸ்கேப் ஆகுறாருன்னு பாருங்க, அவருக்கு எவ்வளவு wounds இருக்கு அப்படின்னு. 20 gaping wounds அதோட எஸ்கேப் ஆயிடுறாரு சரிங்களா. The 3 witches prophecy of Banquo's son becoming kings has not been thwarted by Macbeth. Macbeth and a lady are entertaining at their castle. The first murder arrives announcing that Banquo is dead. அதாவது ஃபர்ஸ்ட் அதுல வந்து Banquo இறந்துட்டான். His throat is cut, but Fleance has lived. Macbeth immediately realizes the consequences of this. His descendants may not become kings. அது அவன் தான் வந்து ஃபியூச்சர்ல கிங் ஆக முடியும். சரி விட, அவனை மட்டும் ஏன் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீலிங். மேக்பத் ஃபேமஸ்லி சீஸ் பேங்குஸ் கோஸ்ட். இப்போ பேங்கு வந்து இறந்துட்டாரு, ஆனா அவருக்கு வந்து என்ன ஆகுது, அவர் கோஸ்டா வந்து அவர் எதிர்க்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அட் ஈஸ் பார்ட்டி, causing Lady Macbeth to finish their party early to prevent further suspicious about Macbeth's sanity and about their rule. In recent events, King Duncanோட அந்த recent events எதுலயுமே என்ன ஆகுது, எல்லாருமே அவருக்கு வந்து கோஸ்டா தெரியுறாங்க. Death whilst a guest at their castle, Macbeth makes his famous speech about being too covered in blood to stop killing. அதாவது எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கு, ஆனா அந்த ரத்தம் வந்து என்ன ஆகல, நிக்கல அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. He then decided to meet the witches again. மறுபடியும் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த விச்சஸை மீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கோஸ்ட்டுங்களா இருக்கிற மாதிரி ரொம்ப அவர் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவர் ரொம்ப என்ன சொல்றது மன குழப்பத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாரு சரிங்களா. Hecate clearly in a position of command over the 3 witches scolds her subordinate for helping an அன்அப்ரிஷியேட்டிவ் மேக்பத். அந்த 3 witches பார்க்கணும் அப்படின்னு இவர் டிசைட் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, ஹெக்கேட் அவங்களோட சீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீங்க யாரையும் என்ன தெரியாம யாரையும் போய் பார்க்க கூடாது, நீங்க ஏன் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஹெக்கேட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் the 3 witches to make preparations for her plan to us illusion, and the 3 witches proposes against Macbeth. The 3 witches eager to placate. Please, their master eagerly make preparations doing as they are told. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க மறுபடியும் யாரையும் மீட் பண்ணக்கூடாது என்னோட பெர்மிஷன் இல்லாம. பட் ஆனா மேக்பத் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்கள மீட் பண்ணி ஆகணும்னு அவர் ரொம்ப அப்ளிகேட் பண்றாரு சரிங்களா. We see Lennox and a lord discuss affairs in their kingdom. We learn from their conversation that an army is being formed in England to fight Macbeth. இங்கிலாந்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, மேக்பத் கூட ஃபைட் பண்றாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்றாங்க, ஆக்ட் 4 இது வரைக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் 3 பார்த்தோம். இது வந்து ஆக்ட் 4, a major turning point in a play. Just as 3 witches proposed Macbeth's ascendancy to become king in act 1, scene 3, here they proposes his down fact with the 3 apparitions. விஷன்ஸ் கோஸ்ட், அந்த விஷனை வந்து என்ன கோஸ்டா வந்து தெரியுறாங்க அப்படின்ட்டு அவர் அவங்கள பாக்குறாங்க. அப்போ வந்து அந்த 3 witches என்டர் ஆகுறாங்க. எப்படின்னா தண்டர் என்டர் த 3 witches என்டர்ஸ் மேக்பத்தோட அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் apparition an armed head tells an eager Macbeth that he should fear Macduff.
சேயிங் மேக்பத் 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 பி வேர் மேக்டஃப். அதாவது நீங்க வந்து உங்களோட ஹெட் கிட்ட எப்படி இருக்கு கொஞ்சம் கவனமா இரு. பிவேர் த தேன் ஆஃப் ஃபிஃப் டிஸ்மிஸ் மீ எனஃப். அதாவது ஹெட்னா இப்போதைக்கு ஹெட் அங்க யாருன்னா இவர் தான் மேக்டஃப் தான், அவரு தான் வந்து தேன் ஆஃப் ஃபிஃப். சரிங்களா. செகண்ட் அப்பரேஷன் என்ன அப்படின்னா மோர் பொட்டன்ட் தென் த ஃபர்ஸ்ட் தண்டர். செகண்ட் அப்பரேஷன் வந்து எ பிளட்டி சைல்டு reassures Macbeth that be bloody bold and resolute love to score. The power of man for none of woman born shall arm Macbeth. அதாவது இவங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு கோட் வேர்டு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, அதான் ஃபைனல்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் பிளட்டி சைல்டு அப்படின்னு உடனே ஒரு பெண்ணோட எந்த ஒரு இதுவும் இல்லாம பிறக்காத ஒரு குழந்தை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பான். அதனால அப்படி ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான், ஹாப்பி ஆயிடுவான். த தேர்ட் அப்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேட் பிர்னாமுட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகி வர்றது. சரிங்களா. தண்டர் தேர்ட் அப்பரேஷன் எ சைல்டு கிரவுண்ட் வித் எ ட்ரீ இன் ஹிஸ் ஹேண்ட் tells Macbeth he has nothing to fear until great Birnamwood moves to high Dunshane Hill near his castle. அங்க வந்து அந்த கேஸ்டல் ஆண்ட பிர்னாமுட் மூவ் ஆகி வர மாதிரி இருந்தா அதான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ரெண்டுமே வந்து அவனுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஆனா இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே சான்ஸ் இல்லைங்கிறதுனால இவனை மேக்டஃப் மட்டும் அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவன் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது ஹை. அவனை இது பண்ணிட்டா, நம்ம அவனை கொலை பண்ணிட்டா நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஃபைனல் பண்றோம். சரிங்களா. Macbeth decides to kill Macduff to protect himself from him and takes the apparition's words to mean he is safe from all men since they are all born naturally, and that only the moving of the nearby forest to his castle an unlikely event will spell him doom. மேக்டஃபை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆளுங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவனை கொன்னுட்டா மறுபடியும் அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு பேருமே வந்து நமக்கு பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு. Next, Macbeth demands to know about Banquo's descendants, learning to his anger that they will still rule Scotland. Rather than Macbeth's descendants, Macbeth learns that he cannot kill Macduff. So instead has his entire family murdered. Macduff அங்க ஆள் இருக்க மாட்டாரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க வைஃபையும் லேடி மேக்டஃபையும் அவங்க பையனையும் கொண்டுருவாங்க. சரிங்களா. அவங்க பையன் வந்து பாய் அப்படிங்கிற நேம் இருக்கும். Lady Macduff is greeted by Ross. Lady Macduff expressing her anger at being abandoned by Macduff for little reason when in her eyes Macduff has done nothing requiring him to flee. Ross leaves and after Lady Macduff tells her son that his father is dead and was a traitor. A messenger wants Lady Macduff to flee, but Macbeth's murders succeed in killing Lady Macduffும் சன்னும் இறந்துட்டாங்க அப்படின்னு. The scene ends with Lady Macduff fleeing for her life அப்படின்னு. இது தெரிஞ்சோடனே அவருக்கு என்ன ஆயிடும், இன்னுமே ரொம்ப ஏற்கனவே இப்போ மேக்பத் மேல தான் மேக்டஃபுக்கு ஃபுல்லா டவுட் இருக்கும். இப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா. Malcolm and Macduff discuss how Scotland under Macbeth's rule had been plunged into despair. Malcolm tests Macduff's integrity by describing himself as unfit to rule. After Malcolm discussed Macduff with increasingly sordid descriptions of his lust and greed, Macduff tells Malcolm that like Macbeth, he too is not fit to rule Scotland. This delights Malcolm, who explains that he was lying. He described himself so negatively to test Macduff's integrity. அவர் என்ன பண்றாருன்னா மேக்டஃபும் மால்கம் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்க எப்படி போயிட்டு இருக்கு அந்த ரூல்ஸ் அப்படின்ட்டு, நெகட்டிவ்லியா போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரிங்களா. We learn with a large army is gathered to defeat Macbeth. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க மேக்பத்துக்கு ஆப்போசிட்டா. Act 5. Lady Macbeth insanity becomes clear. First, her doctor and a gentle woman discuss Lady Macbeth sleepwalking and talking to herself and then we the audience see this for ourselves. அதாவது லேடி மேக்பத்துக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற அந்த ஒரு வியாதி வந்துட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க, ஆனாலுமே அவங்களுக்கு அது பயன் அளிக்காது. சரிங்களா. லேடி மேக்பத் மேக்ஸ் her famous speech that she cannot wipe away the blood on her hands or her guilt, indicating that her battle to suppress her guilty conscience has failed completely. Here's அவங்களோட இந்த கொட்டேஷன் இது பாருங்க. Here's the smell of the blood still. All the perfumes of Arabia will not sweeten
ஸ்வீடன் திஸ் லிட்டில் ஹேண்ட் ஓ ஓ ஓ, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கையில உள்ள அந்த பிளட்டோட அந்த வாசனை வந்து அந்த ஸ்மெல் வந்து அரேபியனோட அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டா கூட என்ன ஆகல போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. மேக்பத்ஸ் எனிமீஸ் கேதர் நியர் இஸ் கேஸ்டல் at Dunshine as Macbeth strongly fortifies his castle. அப்போ கேஸ்டலுக்கு அவங்க எல்லாரும் கேதர் ஆகி வராங்க. Macbeth prepared to definitely fight his enemies armed with the prophecies that he will only be defeated. When the nearby Birnam Wood moves on his castle, Macbeth now learns of 10,000 strong army against him. Satan confirms this bad news and Macbeth dunning his armor prepares to fight his enemies, recalling the Birnamwood prophecies one more as a source of comfort. இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ பிர்னாமூட் மூவ் ஆகி வர்றதுன்னா இப்படிதான். இப்போ அந்த 3 விட்சஸும் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, சும்மா அவங்க சொன்னது ஒண்ணுன்னா நடக்குது இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க வந்து ஒரு அவுட்லைனை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா பிர்னாமூட்ல இருந்து வரவங்க எல்லாருமே அவங்களோட அந்த இலை தாழைகள்லாம் தன்னோட உடம்புல கட்டிட்டு மரம் நடந்து வர மாதிரி தான் வருவாங்க. சரிங்களா? வித் இஸ் ட்ரூப்ஸ் லாயலி அரவுண்ட் ஹிம் மால்கம் ஆர்டர்ஸ் ஈச் மேன் டு கட் டவுன் எ பிரான்ச். அதோட பிரான்ச் எல்லாம் கட்டிட்டு தான் வந்து வருவாங்க. ஃப்ரம் த நியர்பை பிர்னாமூட் as a king army now conflict under an umbrella of Birnamwood head towards Macbeth's castle or Dunshine. இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ மரங்கள்லாம் நகர்ந்து வர்றது ஃபாரஸ்ட்னா இப்படிதான் அப்படின்னு. சரிங்களா? ஏன் அவங்க அப்படி வருவாங்க அப்படின்னா, இது எடுத்த உடனே ஒரு நிறைய பேர் மொத்தமா வந்துட்டா போர் வர மாதிரி அவர் தப்பிச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பதுங்கி மெதுவா வருவாங்க. Macbeth laugh of his enemies' numbers. Certain of the Birnamwood prophecies and equally certain that his fortifications should laugh of any attack. Hearing a woman's cry later learning by Satan that Lady Macbeth is dead. அதுக்குள்ள அவங்க வரதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆயிடும், லேடி மேக்பத் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துடும். Macbeth coldly shrugs the news that he is once desert chuck. He is dead with complete apathy. இப்போ அவருக்கு தெரிஞ்சிடும் லைஃப்லனா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி. Macbeth learns that Birnamwood or rather Malcolm forces are moving on his castle. Realizing what this means, Macbeth nonetheless definitely sets off to meet his destiny. இப்போ அவருக்கு தெரிஞ்சிடும், நம்ம பிர்னாமூட் மூவ் ஆகி வந்துடுச்சு, நம்ம வைஃபும் இறந்துட்டாங்க, இப்போ போர் நடக்கணும். ஆனாலும் அவருக்கு ஒரு விஷயத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும். அவருக்கு என்ன அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்களே அந்த பிளட்டி சைல்டு, அதுல மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ Malcolm's men drop their leafy camouflage and the battle begins. First enters young Shivard and Macbeth fights and killed him. அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, யங் ஷிவார்டும் மேக்பத் கூட. சரிங்களா? தென் கம்ஸ் மால்கம் அண்ட் ஷிவார்டு. அப்புறம் மால்கமும் ஷிவார்டும் வருவாங்க. Macbeth is now comforted by Macduff, a man he has consciously avoided and one he refuses to fight. அப்படி அவர் அந்த விஷயத்த சொல்லுவார், அவர் என்ன வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. Macbeth famously exclaims that he has lived a charmed life and he is unable to be killed by a man naturally born. நேச்சுரலா பிறக்காத ஒரு பையன் தான், ஒரு மனுஷன் தான் என்ன கொல்ல முடியும். அப்போ மேக்டஃப் சொல்லுவாரு எப்படி அப்படின்னா, மேக்டஃப் now explains that he has born by cesarean section and the 2 men fight Macbeth dying and order being restored. Then Malcolm is hailed as the new king of Scotland. அப்ப அவர் வந்து சொல்லிடுறாரு, நான் நார்மலா நேச்சுரல் பார்ன் இல்ல அப்படின்றதுனால மேக்டஃப் தான் வந்து மேக்பத்தை கொன்றுவாரு. கொன்னுட்டு அப்புறம் அந்த கேஸ்டல் முடிஞ்சிரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காட்லாண்டுக்கு கிங்கா யார் வருவாருன்னா மால்கம் தான். சரிங்களா? இதோட என்ன ஆச்சு அப்படின்னா மேக்பத் முடிஞ்சிச்சு. நம்ம 5 ஆக்டும் பார்த்துட்டோம். 1 by 1 நிறைய, இது கொஞ்சம் ரொம்ப பெருசு, அதனாலதான் இத்தனை வீடியோ வந்துச்சு. சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.